வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். முதல்கட்ட மக்களவைத் தேர்தலில் 60% மேல் வாக்குப்பதிவு. ஆந்திராவில் வன்முறைக்கு 2 பேர் பலி. மத்தியில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சிறு வியாபாரிகளின் நலனுக்காக தேசிய வர்த்தக ஆணையம் அமைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி. ஆண்டு தேர்தல் முடிவுதான் இந்த தேர்தலிலும் எதிரொலிக்கும். ரேபரேலியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தபின் சோனியா காந்தி பேட்டி. வேலூர் தொகுதியில் பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு இன்று அறிக்கை அனுப்பப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் நிலவிய மின்வெட்டு பிரச்சினைக்கு அஇஅதிமுக அரசுதான் தீர்வு கண்டது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி தேர்தல் அறிக்கை வெறும் கனவு காணும் தேர்தல் அறிக்கை. புதுச்சேரி பிரச்சார கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஐபிஎல் கிரிக்கெட். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற சென்னை முதலில் பந்து வீச்சு. விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மக்களவைக்கு இன்று நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடந்து முடிந்துள்ளது. சுமார் 60% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு 18 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய 91 மக்களவைத் தொகுதிகளில் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நீடித்தது. இடதுசாரி தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவு நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தன. மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆண்களும் பெண்களும் முதல் முறையாக வாக்களிக்கும் 18 வயது நிரம்பிய இளைஞர்களும் ஆர்வமுடன் வாக்களித்தனர். தெலுங்கானாவில் 17 மக்களவைத் தொகுதிகளில் 25 பெண் உட்பட 443 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிட்டனர். நிசாமாபாத் தொகுதியில் அதிகபட்சமாக 185 வேட்பாளர்கள் போட்டியிட்டதால் கூடுதல் தேர்தல் பணியாளர்களும் பொறியாளர்களும் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட 5 மக்களவைத் தொகுதிகளில் மாலை 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஒடிசாவில் 147 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 28 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத், கௌதம புத்தா நகர், பாக்பாட், சஹரான்பூர், மீரட், முசாஃபர் நகர், பிஜ்னோர் மற்றும் கைரானா மக்களவைத் தொகுதிகளில் இன்று தேர்தல் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் வி.கே. சிங், சத்யபால் சிங், மகேஷ் சர்மா உள்ளிட்ட 96 வேட்பாளர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் களத்தில் உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் குஜ்பெஹார் மற்றும் அலிபூர்தூர் ஆகிய 2 மக்களவைத் தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் விதர்பா பகுதியில் உள்ள 7 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் ஏராளமானோர் திரளாக வாக்களித்தனர். ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு மற்றும் பாராமுல்லா தொகுதிகளிலும் இன்று மக்களவைத் தேர்தலில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி மஹால் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது குடும்பத்தினருடன் வாக்களித்தார். இன்று நடைபெறும் தேர்தலில் திரளான மக்கள் வாக்களிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். நாக்பூர் தொகுதியில் RSS தலைவர் மோகன் பகவத் மற்றும் பொதுச் செயலாளர் பையா சிங் ஜோஷி ஆகியோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். அசாமில் திப்ருகர் தொகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் அந்த மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் இன்று காலை வாக்களித்தார். முதல்கட்ட தேர்தல் நடைபெற்ற 91 தொகுதிகளில் 60% அதிகமான வாக்குகள் பதிவாகியிருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஆந்திராவை தவிர பிற மாநிலங்களில் பெரிய அளவில் வன்முறை எதுவும் இல்லை. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததால் தேர்தல் அமைதியாகவும் நியாயமாகவும் நடந்தது. வாக்குப்பதிவு முடிந்ததை அடுத்து அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பத்திரமாக சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இன்று வாக்களித்தவர்கள் தங்கள் தொகுதி முடிவை அறிந்து கொள்ள மே 23ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. பல இடங்களில் தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல்கள் ஏற்பட்டன. இந்த வன்முறையில் 2 பேர் பலியாகியுள்ளனர். ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டு தெலுங்கானா, ஆந்திரா என உருவான பிறகு தற்போது ஆந்திர மாநிலத்தில் இன்று வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் அமராவதி தொகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார். இதேபோல் கடப்பா தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தமது வாக்கை பதிவு செய்தார். சிரஞ்சீவி உள்ளிட்ட நடிகர்கள், ரோஜா உள்ளிட்ட நடிகைகள் தத்தமது வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர். ஒருபுறம் வாக்குப்பதிவு நடந்தபோதிலும் தடிபத்திரி நகரில் பெரும் வன்முறை வெடித்தது. தெலுங்கு தேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் தெலுங்கு தேசம் மூத்த தலைவர் பாஸ்கர் ரெட்டி கொல்லப்பட்டார். இதேபோன்று புத்தலப்பட்டு என்ற இடத்தில் நிகழ்ந்த மோதலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு தொண்டர் பலியானார். இதேபோல் ஆந்திரா சட்டப்பேரவைத் தலைவர் கோட்டல்ல சிவபிரசாத் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள செனட்டப்பள்ளி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் தமது தொகுதியில் வாக்குப்பதிவை பார்வையிடுவதற்காக செனட்டப்பள்ளிக்கு சென்றபோது அவருடைய காரை ஒரு தரப்பினர் தடுத்து நிறுத்தி தாக்கினர். இதில் சபாநாயகர் பலத்த காயமடைந்தார். கும்பல் தாக்கியதில் காருக்குள்ளேயே ரத்த வெள்ளத்தில் காயமடைந்த நிலையில் இருந்த சபாநாயகரை போலீசார் விரைந்து வந்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோன்று கர்னூல் மாவட்டம் ஆலகட்டா தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கடத்தப்பட்டதாக பரவிய தகவலால் அங்கும் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கல்வீச்சு சம்பவங்களும் நடந்தது. போலீசார் சிலர் காயமடைந்தனர். இதேபோன்று காரம்போடி மண்டலம்பேட்டை என்ற இடத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் தேர்தல் தொடர்பான பிரச்சினையில் நாற்காலியால் தாக்கியதில் சிலர் காயமடைந்தனர். மொத்தத்தில் இன்று நடந்த வன்முறை சம்பவங்களில் 2 பேர் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்கவும் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகளில் ஈடுபடவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் அதனால் தான் இந்த வன்முறை ஏற்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். மத்தியில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சிறு வியாபாரிகளின் நலனுக்காக தேசிய வர்த்தக ஆணையம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி பீகார் மாநிலம் பாகல்பூரில் இன்று பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு கொண்டு வந்தால் வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தமது அரசு தடுத்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அவர்களுக்காக 10 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு திட்டத்தை அறிவித்துள்ளதாக கூறிய பிரதமர் சிறு வர்த்தகர்களுக்கு ஓய்வூதிய திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். முன்னதாக அசாம் மாநிலத்தில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் பாதுகாப்பில் காங்கிரஸ் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று கூறினார். வாக்கு வங்கியை குறிவைத்தே அக்கட்சி செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். குறுகிய வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சி ஊடுருவலை அனுமதித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பீகாரில் இன்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஊழலையும் வாரிசு அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். மீண்டும் தமது அரசு பொறுப்பேற்றால் இவை நிறைவேற்றப்படும் என்றும் அதனால் எதிர்க்கட்சிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் கூறினார். 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எந்த முடிவை மக்கள் அளித்தார்களோ அதே முடிவைத்தான் இந்த மக்களவைத் தேர்தலிலும் இருக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் அவர் இன்று தனது மகன் ராகுல் காந்தி, மகள் பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களுடன் தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி பிரதமர் நரேந்திர மோடி ஒன்றும் தோற்கடிக்க முடியாத தலைவர் அல்ல என்றார். 2004ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான அரசு ஆட்சியை நிறைவு செய்தபோது தேர்தலை சந்தித்தபோது தோல்வியை தழுவியது என்றும் அந்த தேர்தலில் காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றதோ அதேபோன்றுதான் இந்த முறையும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் சோனியா காந்தி குறிப்பிட்டார்.
ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தியை எதிர்த்து பிஜேபி சார்பில் தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிடுகிறார். இங்கு மே 6ஆம் தேதி 5வது கட்டமாக நடைபெறும் தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. சோனியா காந்தி போட்டியிடும் ரேபரேலி மற்றும் ராகுல் காந்தி போட்டியிடும் அமேதி ஆகிய தொகுதிகளில் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கூட்டணி சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை. பிரதமர் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் எந்த வளர்ச்சித் திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்றும் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி உரிய விளக்கமளிக்க தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே தமிழகத்தில் நாளை கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு லேசர் குண்டு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமேதி தொகுதியில் போட்டியிடும் அவர் நேற்று அங்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பொதுக்கூட்டம் ஒன்று பேசுகையில் அவரது தலையை குறிவைத்து மர்ம நபர்கள் லேசர் ஒலிக்கற்றையை சிதறவிட்டனர். இது அவரது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சம்பவம் என்றும் லேசர் குண்டு மூலம் அவர் மீது தாக்குதல் நடத்தும் ஆபத்து இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியிருந்தது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அக்கட்சி புகார் கடிதமும் அளித்தது. அதில் அமேதி தொகுதியில் ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்ததாகவும் மர்ம நபர்களால் அவரது தலைக்கு லேசர் கற்றை ஒளிவீச்சு செய்யப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள உள்துறை அமைச்சகம், ராகுல் காந்தி அமேதியில் பேசிக் கொண்டிருந்தபோது காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் அவரை செல்போனில் தொடர்ந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்ததாகவும் அந்த போனில் இருந்து வெளிவந்த லேசர் ஒளிதான் ராகுலின் தலைமீது பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தியின் உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேலூர் மக்களவைத் தொகுதியில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் பல கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு இன்று அறிக்கை அனுப்ப உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலூர் தொகுதி நிலவரம் பற்றி கேட்டபோது இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையின் போது 128 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் உரிய ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் அதில் 62 கோடி ரூபாய் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் வருமான வரித்துறையினர் மூலம் 37 கோடியே 78 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் நேற்று மட்டும் 3 கோடியே 48 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் மொத்தம் 5 கோடியே 99 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக கூறிய அவர், கடந்த 2 மாதங்களில் மட்டும் 14 லட்சம் புதிய வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் தேர்தலின் போது தமிழகத்தில் 67,720 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அவற்றில் 1,50,302 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த இருப்பதாக கூறினார். இதில் 7,780 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அங்கு கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் இதுவரை 2,355 கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராத பணம், பரிசுப் பொருட்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக குஜராத்தில் 514 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்தபடியாக தமிழகத்தில் 468 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதில் 525 கோடி ரூபாய் பணமாக கைப்பற்றப்பட்டதாகவும் 1089 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகங்கள் 486 கோடி ரூபாய் மதிப்பில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. திமுக ஆட்சியின் போது தமிழகத்தில் நிலவிய மின்வெட்டுக்கு தீர்வு கண்டது அஇஅதிமுக அரசுதான் என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தற்போது தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 16,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். உபரி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக மத்திய அரசின் விருதை தமிழ்நாடு மின்சார வாரியம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் முடிவடைந்த பின் ஏழை தொழிலாளர்களுக்கு 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார்.
முன்னதாக நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் வேளாண் பணிகளை மேம்படுத்தும் வகையில் காவிரி கோதாவரி நதிநீர் இணைப்பு திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றார். பிஜேபி தேர்தல் அறிக்கை வெறும் கனவு காணும் தேர்தல் அறிக்கை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் இன்று திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இனிவரும் காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதை கூறி கனவு காண வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் அறிக்கை இன்றைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் அறிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறிய ஸ்டாலின், இந்த தேர்தலுக்கு பிறகு மத்தியிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் தேர்வு நிச்சயம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற பாலகிருஷ்ண ரெட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது தண்டனை அனுபவிப்பதிலிருந்து விலக்கு பெற்றுள்ளார். தனது எம்எல்ஏ பதவி பறிபோனதால் ஓசூர் தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் தனது மனைவி ஜோதிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இதற்கு தடை விதிக்க கோரி அமமுகவைச் சேர்ந்த புகழேந்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஒரு தொகுதியில் ஒருவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்க எந்த சட்டத்திலும் இடமில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. மனைவிக்காக கணவர் பிரச்சாரம் செய்வதை எப்படி தடுக்க முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அமைச்சர் வேலுமணியை பற்றி அவதூறாக பேச திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பொள்ளாச்சி சம்பவத்தை தொடர்புபடுத்தி அமைச்சர் வேலுமணியை ஸ்டாலின் அவதூறாக பேசுவதாக கூறி அவர் மீது 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு தரக்கோரி வேலுமணி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் தேர்தல் நேரத்தில் தம்மை அவதூறாக பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன், தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் தாக்கி பேசுவது இயல்பு என்றும் இதற்கெல்லாம் தடை விதிக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பி தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தனர். எனினும் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்று ஸ்டாலின் தரப்பு விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர் தங்களது வாக்கினை பணிபுரியும் தொகுதியிலேயே பதிவு செய்யும் விதத்தில் தபால் வாக்குப்பதிவு மையங்களை தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மக்களவை மற்றும் சோளிங்கர் சட்டமன்ற இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் தபால் மூலம் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேலூர் நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு நடைபெற்ற வாக்குப்பதிவை மாவட்ட ஆட்சியர் ராமன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் உள்ள 2072 காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு 7 இடங்களில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேலும் விடைத்தாள் திருத்தும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் தபால் ஓட்டு பதிவை செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பொருத்தும் பணி இன்று நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் வினய் மேற்பார்வையிட்டார். நிகழ்ச்சியின் போது பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர். நெல்லை மற்றும் தென்காசி மக்களவை தொகுதிகளில் 517 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அதனை கண்காணிக்கும் வகையில் 324 தேர்தல் நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்தார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மாநகர காவல்துறையினருக்கு 13ஆம் தேதியும் மாவட்ட காவல்துறையினருக்கு 14ஆம் தேதியும் நெல்லை பாளையங்கோட்டையில் தபால் வாக்குப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 25 மண்டலங்களில் உள்ள 117 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 296 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அசோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பணியில் வருவாய்த்துறையினர், தேர்தல் மண்டல அலுவலர்கள், தேர்தல் பணியாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த பணி நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் திண்டுக்கல் தொகுதி பற்றிய ஒரு பார்வை. தென் மாவட்டங்களின் நுழைவாயிலில் முக்கியமான மக்களவை தொகுதியாக உள்ளது திண்டுக்கல் மக்களவை தொகுதி. இத்தொகுதி பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இத்தொகுதியில் மொத்தம் 15,18,385 வாக்காளர்களில் 7,43,516 ஆண்களும் 7,74,717 பெண்களும் உள்ளனர். பழனி தண்டாயுதபாணி கோவில், ஒட்டஞ்சத்திரம் மொத்த காய்கறி சந்தை, இப்பகுதியின் முக்கிய வர்த்தக மையமான திண்டுக்கல், இயற்கை எழில் கொஞ்சும் கொடைக்கானல் மலைவாழிடம் ஆகியவை இத்தொகுதியில் குறிப்பிடத்தக்கவையாகும். விவசாயம் சார்ந்த பொதுவான தேவைகள், குடிநீர் பற்றாக்குறை, சிற்றூர்களுக்கும் கிராமங்களுக்குமான இணைப்பு சாலைகள், கொடைக்கானலை சர்வதேச தரத்திலான சுற்றுலா தலமாக உருவாக்குவது, பழனி கொடை ரோப்கார் திட்டத்திற்கான தேவை, நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவக் கல்லூரி இத்தொகுதியின் முக்கிய கோரிக்கைகளாகும். இந்த திண்டுக்கல் தொகுதிக்கு தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி இல்லை. வருங்காலத்தில் வர அரசு ஒரு டேம் கட்டினா நல்லா இருக்கும். அதே மாதிரி 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை போகிறப்ப மேலே பில்லர் போட்டு மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டம் மதுரை மாவட்டம் வரைக்கும் போகலாம். நாங்கள்லாம் தண்ணி ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கு. ரோடு வசதியும் சரியா இல்லை. வர்ற அரசு எங்களுக்கு நல்லது செஞ்சால் பரவாயில்ல. மேற்கொண்டு நாங்கள் இருக்கிறதுக்கு வீடு இல்லை. ஒரு பட்டா கட்டா கொடுத்தாங்கன்னா வர்ற அரசு அதை வச்சு பொழைச்சிக்குவோம். எந்த அரசு வந்தாலும் எங்களை மாதிரி படித்த பட்டதாரிகளுக்கு வேலை தரணும்னு, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று உறுதி கூறுகிறேன். இங்கே குடிநீர் பிரச்சனை, தார் ரோடு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எந்த அரசு வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஊரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரோடு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒழியணும்னா வர்றவங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு நல்லது செய்யணும். நீங்கள் நல்லது செய்வீங்க நான் நம்பி நான் வாக்களிக்க போகிறேன். கொடைக்கானல் ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே டூரிஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி எதுவுமே அதிகமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை. அது பார்த்தீங்கன்னா அதை மேம்படுத்தணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டு விலங்குகள் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே தான் இருக்குது எப்பயுமே. ஸோ அதனால ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குது. பசுமையை காப்பாற்றணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வனத்துறை நடவடிக்கை எடுக்கணும். விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்கு சரணாலயம். இந்த வனவிலங்கு சரணாலயம் வந்ததுனால இன்னைக்கு மிருகங்கள் வனங்கள்ல இல்லாமல் விவசாய நிலங்களுக்குள்ள ஆளுமை செய்யுது. அதனால நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை, இந்த காட்டு மாடு, குரங்கு, பன்னி தொல்லைனால ரொம்ப அவதிப்படுறாங்க விவசாயிகள். விவசாயம் பண்ண முடியல. சாலை வசதிகள், அதாவது அவுட்டர்ல ரோடு நல்லா இருக்கு. வத்தலகுண்டு டு கொடைக்கானல், கொடைக்கானல் டு பழனி ரோடு நல்லா இருக்கு. சுட்டு சிட்டிக்குள்ள ரோடு எவ்வளவு மோசமா இருக்கணுமோ அவ்வளவு மோசமா இருக்கு. வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளராக கே. ஜோதிமுத்து, திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த பி. வேலுசாமி உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வரும் 18ஆம் தேதியன்று நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதி மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்திட முடிவு தெரியும் நாள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி. சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தஞ்சாவூர், பூந்தமல்லி தொகுதிகள் பற்றிய ஒரு பார்வை. தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி. இத்தொகுதியில் உள்ள மொத்தம் 2,71,799 வாக்காளர்களில் 1,30,852 ஆண்களும் 1,40,892 பெண்களும் உள்ளனர். வரும் 18ஆம் தேதியன்று நடைபெறும் தஞ்சாவூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளராக ஆர். காந்தி, திமுக சார்பில் டி. கே. ஜி. நீலமேகம், அமமுக வேட்பாளராக எம். ரங்கசாமி
உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தஞ்சாவூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கெடுப்பு 18ஆம் தேதியன்று நடைபெறும். முடிவு அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று அறிவிக்கப்படும். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதி. இத்தொகுதியில் உள்ள மொத்தம் 3,27,050 வாக்காளர்களில் 1,61,148 ஆண்களும் 1,65,522 பெண்களும் உள்ளனர். வரும் 18ஆம் தேதியன்று நடைபெறும் பூந்தமல்லி தனி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளராக ஜி. வைத்தியநாதன், திமுக சார்பில் ஏ. கிருஷ்ணசுவாமி, அமமுக வேட்பாளராக டி. ஏ. ஏழுமலை உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் அடுத்த 18ஆம் தேதியன்று நடைபெறும். தேர்தல் முடிவுகள் அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று அறிவிக்கப்படும். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையேயான போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் களமிறங்கியுள்ள ராஜஸ்தான் அணி சற்று முன்வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல் கட்ட மக்களவைத் தேர்தலில் 60% மேல் வாக்குப்பதிவு. ஆந்திராவில் வன்முறைக்கு 2 பேர் பலி. மத்தியில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சிறு வியாபாரிகளின் நலனுக்காக தேசிய வர்த்தக ஆணையம் அமைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி. (2004) தேர்தல் முடிவுதான் எந்த தேர்தலிலும் எதிரொலிக்கும். ரேபரேலியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தபின் சோனியா காந்தி பேட்டி. வேலூர் தொகுதியில் பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு இன்று அறிக்கை அனுப்பப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் நிலவிய மின்வெட்டு பிரச்சினைக்கு அஇஅதிமுக அரசுதான் தீர்வு கண்டது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி தேர்தல் அறிக்கை வெறும் கனவு காணும் தேர்தல் அறிக்கை. புதுச்சேரி பிரச்சார கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஐபிஎல் கிரிக்கெட் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற சென்னை முதலில் பந்து வீச்சு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @JD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.